மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ரொம்ப அழகாக, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்புனையா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தையே ஆண்டவர் என்ன எதற்கு ஒப்பிடுறாருன்னா, கணக்கு பார்க்கிற ஒரு ஊழியக்காரனாமா. இன்னொரு இடத்துல நீங்க ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு எஜமானன் ஒருவனுடைய கையில் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து, இந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்து வெளியூருக்கு போயிட்டு வந்த அந்த எஜமானன் திரும்பி அவர்களிடத்துல என்ன கேட்டானாமா, கணக்கு கேட்டான். 5 தாலந்து கொடுத்தான்ல, என்னாச்சு? 2 கொடுத்தான்ல, என்னாச்சு? 1 கொடுத்தான்ல, என்னாச்சு? அப்போ ஒருத்த மட்டும் 5 10 மாத்திரான். உடனே அவனை பார்த்து சொல்றான், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பா அப்படின்னு சொல்றேன். சோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கணக்கு பார்க்க வேண்டும். இதுக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்தீர்களோ இல்லையோ, இனி ஒரு காரியத்தை நீங்க துவங்க போறீங்கன்னா அதை எப்படி அதுக்காக நீங்க நிறுத்தணும்னு சொல்லல, நிறுத்துங்கன்னு சொல்லல. ஆனா அதை செய்யறதற்கு இன்னும் நமக்கு எவ்வளவு தேவைன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உழைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் நோவாவுடைய காலத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். இந்த பேழையை உண்டு பண்ண சொல்லுகிற ஆண்டவர் அவனுடைய கையில ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாருன்னா, ப்ளூ பிரிண்ட் அவன் கையில கொடுத்துட்டார். ப்ளூ பிரிண்ட கையில கொடுத்துட்டார். டேய், இந்த இடத்துல இந்த தட்டு இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மரத்தினால இருக்கணும், அதுக்கு உள்ளும் புறவும் கீழ் பூசணும், இதுல இத்தனை தட்டு, இந்த மிருகம் இப்படி நிக்கணும், அந்த மிருகம் இப்படி இருக்கணும், சகலத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டார். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியை செய்யும் போது கூட ஆண்டவர் சகலத்தையும் அவன் கையில கொடுப்பாரு. ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது நிறைக்கும் போது அதனுடைய சகலத்தையும் ஆண்டவர் கையில கொடுப்பார். ஸோ நம்முடைய ஆண்டவர் அப்போ எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிளான் போட்டு தான் காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப திட்டம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று. ஆனா நம்ம நிறைய பேருக்கு இடம் இருக்கு அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு செங்கலை வாங்கி சாந்தையும் வாங்கி கட்டுக்கடா ஒரு பக்கத்துல இந்த 4 ரூமு தீப்பெட்டி மாதிரி இருந்தா என்ன, நெட்டுக்கா நீளமா இருந்தா என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வீடு கட்டுறதை அப்படிதான் கட்டி சொதப்பிட்டு இருக்காங்க. ஒரு பிளான் இல்லை. இதுல இப்படி தண்ணி வந்தா எப்படி வரும், இதுல எவ்வளவு காலத்தை நம்ம இருக்க முடியும், எவ்வளவு அஸ்திபாரம் போடுறோம், எவ்வளவு ஹைட் பண்றோம், இந்த ரோடு ஹைட் ஆயிடுச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், 5 வருஷம் தாண்டி இதனுடைய நிலைமை என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்டது இல்லாம ஏதோ குருட்டோட்டமா அப்படி இல்லாம இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நம்பர் 4 4ஆவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா கணக்கு பார்ப்பேன்ப்பா. அவசரப்பட மாட்டாண்டவர் போட்டு முதல்ல அது எப்படி முடிய போகிறது, எப்படி வரப்போகிறது, என்ன செலவாகிறது, இந்த கணக்கு பார்க்கிறேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால், நெகேமியா அவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அவன் ஃபர்ஸ்டே கணக்கு வச்சிருந்தாங்க. எனக்கு இவ்வளவு மரம் தேவைப்படும்னு ராஜாட்ட கேட்டான். அதற்கு பிறகு மண்மேடுகள் மிச்சமாகறத அவன் கணக்கு வச்சிருந்தான் பாருங்களேன். அப்போ இன்னும் கொஞ்சம் எத்தனை பேரை வேலை செய்ய விடலாமோ அத்தனை பேரை வேலை செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் பேரை அவன் தனியாக காவலுக்காக நிக்க வச்சான். இன்னும் ஒரு கைனால வேலை செஞ்சு ஒரு கைனால் பட்டயத்தை வச்சுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அப்புறம் சாப்பாட்டுக்கு கூட அவன் கரெக்டா கணக்கு போட்டு வச்சிருந்தான். நீங்க நெகேமியா வாசிங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்பர் 4 4ஆவது முக்கியம் 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 முக்கியம். எது முக்கியம்னா கணக்கு பார்க்கிறது மிக அவசியம். ஹல்லேலூயா.